தேவன் நம்ம கூட தான் இருக்கிறார். உபத்திரவ காலத்துல நம்ம பொறுமையா இருக்கணும். ஏனென்றால் அவர் பதில் செய்வார். உபத்திரவ காலம் வருகிற பொழுது, கண்ணீரின் காலம் வருகிற பொழுது, போராட்டம், வியாதி, பிரச்சனைகள் வருகிற பொழுது நீங்க என்ன பண்ணணும்? பொறுமையை கடைபிடிக்கணும். அந்த பொறுமையில தேவனுடைய மகிமையை அவர் விளங்கச் செய்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் தேவை அவருக்கு தெரியும், உங்க எதிர்பார்ப்பு அவருக்கு தெரியும், எப்ப என்ன செய்யணும்னு சொல்லி அவருக்கு தெரியும். அல்லேலூயா. எல்லாவற்றையும் தலைகீழா மாற்றுகிறோம் நம்முடைய ஆண்டவர். ஏதோ கொஞ்சமா செஞ்சுட்டு விட்டுட்டு போக மாட்டார். எல்லாரும் பார்த்து ஆணு வாய பிளக்கிற அளவுக்கு உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்வதற்கு அவர் ஆயத்தமுள்ள தேவனா இருக்கிறார். நீங்க உங்களை விட்டு கொடுக்கிற பொழுது, உங்களை அர்ப்பணிக்கிற பொழுது, தேவனுக்காய் நீங்கள் நிற்கிற பொழுது அவர் செய்வார். பாருங்க, உலகத்துல சொல்றாங்க இல்லையா, வெச்சு செய்வாங்கன்னு. அது செய்யறதெல்லாம் வேற. இந்த வெச்சு ஆண்டவர் செய்தார் அப்படின்னா உங்களுடைய எல்லாமே மாறிடும். உங்களுடைய காரியம், உங்களை பார்க்குறவங்கள வித்தியாசமா பார்ப்பாங்க. அல்லேலூயா.